ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் என் அன்பு கலந்த வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பதிவு சித்திரை மாத அமாவாசை தேதி, நேரம், பூஜை, வழிபாடு, என்ன தானம் கொடுக்கலாம் அப்படிங்கிற பல பல விஷயங்களை இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம். சித்திரை மாதம் அப்படிங்கிறது தெய்வ வழிபாட்டிற்கு உரிய மாதம். சூரியனை அடிப்படையாக கொண்டு பஞ்சாங்கம் கணிக்கப்படுறதுனால சூரிய பகவான் தன்னுடைய பயணத்தை மேச ராசியில் துவங்கும் இந்த மாதத்தில் கோவில் திருவிழாக்கள், கும்பாபிஷேகம் இதெல்லாம் நிறையவே அதிக அளவில் நடத்தப்படும். சித்திரை மாத வளர்பிறை திதியில் அனைத்து கிரகங்களும் தங்களின் ஆற்றலை புதுப்பித்து கொள்வதனால தான் இந்த மாதம் மிக மிக சிறப்பு வாய்ந்த மாதம். இந்த மாதத்தில் ஒரு அமாவாசைக்கும் ஒரு தனித்துவமான சிறப்பு இருக்குது. அமாவாசைங்கிறது முன்னோர்கள் வழிபாட்டிற்குரிய ஒரு நாள். இந்த நாளில் விரதம் இருந்து நம்ம முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து தானம் தர்மம் செய்து வந்தோம் அப்படின்னா நிச்சயமாக பித்திருக்களின் ஆசி நமக்கு கிடைக்கும். மாதந்தோறும் வரும் அமாவாசையின் விரதம் இருந்து பித்திரு தர்ப்பணம் கொடுக்க முடியாதவங்க வருடத்தில் வரக்கூடிய 3 அமாவாசைகளை தவறவிடக்கூடாது. தை அமாவாசை, ஆடி அமாவாசை, ஐப்பசி மாதத்தில் வரக்கூடிய மகாலய அமாவாசை மிக மிக முக்கியமானது. அதே போல தான் தமிழ் மாதத்தில் முதல் மாதமாக வரக்கூடிய இந்த சித்திரை மாதத்தில் வரும் அமாவாசையும் மிக மிக சக்தி வாய்ந்தது. இந்த ஆண்டு சித்திரை அமாவாசை மே 7ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு வருது. அன்னைக்கு காலையில் 11:18 மணிக்கு துவங்குது அமாவாசை திதி. மே 8ஆம் தேதி காலை 9:19 வரைக்கும் அமாவாசை திதி இருக்குது. மே 8ஆம் தேதி காலை சூரிய உதய நேரத்தின் போது அமாவாசை திதி இருந்தாலும் காலையில் 9:19 அமாவாசை முடிஞ்சிடுது. அமாவாசை முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம பகல் பொழுதில் முன்னோர்களுக்கு படையலிட்டு படைக்கக்கூடாது. அதனால் நீங்கள் மே 7ஆம் தேதியை அமாவாசை நாளாக கணக்கில் எடுத்துக்கணும். மே 7ஆம் தேதி அன்னைக்கு நீங்கள் தர்ப்பணம் கொடுப்பவங்க என்ன பண்ணுங்கள், காலையிலேயே சூரிய உதயத்திற்கு முன்னாடி நீங்கள் குளித்து முடிச்சிடுங்க. 11 மணிக்கு மேலே நீங்கள் தர்ப்பணம் கொடுங்க. சித்திரை மாதம் பல வகையில் ஆன்மீக சிறப்பு வாய்ந்த மாதம். இந்த மாதத்தில் வரும் ஒவ்வொரு திதிக்கும் ஒவ்வொரு சிறப்பு இருக்குது. அதே போல் அமாவாசை திதிக்கும் ஒரு தனி சிறப்பு இருக்குது. சித்திரை மாத அமாவாசையில் விரதம் இருந்து முன்னோர்களை வழிபட்டோம் அப்படின்னா திருமணம், வேலை, தொழில் இப்படி வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய எப்படிப்பட்ட தடையும் விலகிடும். திருமணம் ஆகாதவங்களுக்கு நிச்சயமாக திருமணம் கைகூடி வரும். நல்ல வேலை கிடைக்கும். தொழிலில் பாதிப்பு அடைஞ்சவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும். வீட்டில் இருக்கக்கூடிய வறுமை நிலை முற்றிலுமாக நீங்கும். அது மட்டும் இல்லை, நீண்ட நாள் நோய்களில் பாதிக்கப்பட்டவங்க அவங்க இது போல் செய்யும்பொழுது கண்டிப்பாக அவங்களுக்கு நோய்கள் தீரும். பொதுவாகவே அமாவாசை நாளில் தானங்கள் கொடுக்கறதுங்கிறது நம்முடைய பாவங்கள் நீக்கும். சாப்பாடு, உடை இதெல்லாம் நம்ம தானமாக கொடுக்கறது மிக 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 சிறப்பானது. சித்திரை மாத அமாவாசையில் தானம் கொடுக்கறது அதோட பலன் 2 மடங்காக பெருகும் அப்படிங்கிறது ஐதீகம். அமாவாசையில் பொதுவாக நீங்கள் தானம் வழங்குவீங்க. அதை விட சித்திரை மாதத்து அமாவாசையில் தானம் கொடுக்கறது நமக்கு 2 மடங்கான புண்ணியத்தை கொடுக்கும். சூரிய பகவான் சரியாக கிழக்கு திசையில் உதிக்கும் மாதம் தான் சித்திரை மாதம். சித்திரை அமாவாசையில் விரதம் இருந்து சூரியனுக்கு தண்ணீர் படைத்து வழிபட்டோம் அப்படின்னா ஜாதகத்தில் சூரியனின் பலம் அதிகரிக்கும். அதே போல் சந்திரனின் பலம் அதிகரிக்கணும், மனக்குழப்பங்கள்லாம் அகலணும்னு நினைக்கிறவங்க சித்திரை மாதத்தில் நவகிரக வழிபாடு செய்யலாம். செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு மதியத்துக்கு மேலே நீங்கள் 11 மணிக்கு மேலே தர்ப்பணம் கொடுத்துட்டு வீட்டில் படையல் போட்டு முன்னோர்களுக்கு படைச்சி மறக்காமல் காக்காவுக்கு சாப்பாடு வச்சுட்டு சாப்பிடுங்க. இதுதான் ரொம்ப 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 சிறப்பு. நம்முடைய தலைமுறையும் சந்தோஷமாக இருக்கணும், நல்ல செல்வ செழிப்போட ஆரோக்கியத்தோட மகிழ்ச்சியோடு இருக்கணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக அமாவாசை அன்னைக்கு முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க மறக்காதீங்க. படையல் போட்டு அதை காகத்துக்கு முதல்ல வச்சுட்டு முடிஞ்சால் முடிஞ்சால் பசுமாடு இருந்தால் கூட அதற்கு நீங்கள் இந்த படையல் சாப்பாடு வைக்கலாம், அகத்திக்கீரை வாங்கி கொடுக்கலாம். அதுவும் மிக மிக சிறப்பு. அப்படி முடியலை, அதெல்லாம் பசுமாடை தேடி போக முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க மறக்காமல் காகத்துக்கு சாப்பாடு போட்டுட்டு சாப்பிடுங்க. உங்களுடைய முன்னோர்கள் காகத்தோட ரூபத்தில் சாப்பிட்றாங்க அப்படின்னு அர்த்தம்.
இதெல்லாம் வந்து மிக மிக முக்கியம். நம்ம வாழ்க்கையும் சரி, நம்முடைய குழந்தைங்களோட வாழ்க்கையும் அவங்களோட தலைமுறையாக நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சா நிச்சயமாக குலதெய்வ வழிபாடும் முன்னோர் வழிபாடும் செய்யணும். இது 2 செய்தால் போதும் நம் வாழ்க்கை மிகப்பெரிய அளவில் நம்ம வெற்றிகரமாக அமைத்துக்கலாம். இந்த தகவல் நிச்சயம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். வர 7ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு மறக்காமல் அமாவாசை அன்று முன்னோர்கள் வழிபாடு குலதெய்வ வழிபாடு செய்யுங்க. நன்றி.